வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். நீங்கள் மிகவும் கவனமாய் இந்த வருடத்தின் முதலாவது செய்தியை, கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தையை என்னோடு இணைந்து நீங்களும் கவனமாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய வேத புத்தகத்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், 13வது வசனம், 31வது பக்கம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13வது வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். எடுத்தவர்கள் சத்தமா என்னோடு இணைந்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஈசாக்குக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ஈசாக்கின் மேல் வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் இன்றைக்கும் இந்த வருடத்திலே 2026 கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இது 100% நிறைவேறும் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்லும் பொழுது இது 100% என் வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை நீங்கள் உறுதியாய் சொல்லுகிறீர்கள். நீங்கள் அல்லேலூயா சொல்லும் பொழுது இது 100% என்னுடைய குடும்பத்தில் அது நிறைவேறும் என்பதை நீங்கள் உறுதியாய் நம்புகிறீர்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது. 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவனாகி நான் வர வர விருத்தி அடைந்து நான் பெரியவனாகும்படி எனக்கு உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு நிறைவேறும் சொல்லி நீங்க 100% ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் ஆசைதான், அப்படிதானே? எல்லாருக்கும் ஆசைதான். இப்போ ஒரு விஷயம் கூட 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஐஸ்வர்யவனாகி, யார் யாரெல்லாம் சொல்றீங்களோ அத்தனை பேருக்கு இந்த வார்த்தை நிறைவேற போகுது. நான் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். நான் இந்த தேசத்தில் விதை விதைப்பேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதினால் இந்த வருஷத்துல 2026 100 மடங்கு பலனை கர்த்தர் எனக்கு தருவாராக. சொல்லுங்க, 100 மடங்கு பலனை கர்த்தர் எனக்கு தருவாராக. 100 மடங்கு பலனை கர்த்தரின் குடும்பத்தில் தருவாராக. 100 மடங்கு பலனை கர்த்தரின் தொழில்கள் வியாபாரங்களை தருவாராக. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைத்தட்டி ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு 3 காரியத்தை அழுத்தமா சொல்லுது. ஒன்று, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். 2வது, ஆசீர்வாதத்தில் நிலைத்திருந்தான். 3வது, ஆசீர்வாதத்தில் பெருகினான். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தில் நிலைத்திருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தில் பெருகுவீர்கள். அதான் அந்த வசனம் சொல்லுது. அவன் அவன் வர வர அவன் ஐஸ்வர்யவனான ஆசீர்வதிக்கப்பட்டான், அந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருந்தான், வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த 3 காரியங்களும் கர்த்தர் உங்களுக்குரியவைகளாய் மாற்றி தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நாம் அதை இப்படி கூட அழகாய் சொல்லலாம். அவன் பஞ்சத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். எப்படி சொல்லுங்க? பஞ்சத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான், பற்றாக்குறையிலும் அறுவடை செய்தான். சொல்லுங்க, பற்றாக்குறையிலும் அறுவடை செய்தான், எதிர்ப்பின் மத்தியிலும் அவன் பெருகினான். அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு சொந்தமாக வேண்டும் நீங்கள் விருப்பப்படுறீங்க? அந்த 12ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி சொல்லலாம். அவன் பஞ்சத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் பற்றாக்குறையிலும் அறுவடை செய்தான், எதிர்ப்பின் நடுவிலும் அவன் பெருகினான். இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு தேவை? எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம மற்றவங்களை வாழ்த்துகிறதை போல
உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து 2 பக்கம் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்ச காலத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பற்றாக்குறையிலும் நீங்கள் அறுவடை செய்வீர்கள், எதிர்ப்பின் நடுவிலும் நீங்கள் பெருகுவீர்கள். இது என்னுடைய வார்த்தைகள 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஈசாக்கின் மேல் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் இந்த வருஷத்துல அது நம்மேல் சொல்லப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறுவதில்லை. கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்துல நிறைவேறும்படி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் என்பது நல்லா கவனிங்க, சொந்த முயற்சியினால் ஏற்படுகிற ஆசீர்வாதம் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. சொந்த முயற்சியினால அடைகிற ஆசீர்வாதம் ஒரு பக்கம், இன்னொன்று தெய்வத்தின் கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். 26, 12, 13 வாசித்து பார்க்கும் பொழுது தன் சொந்த முயற்சியினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வேதம் குறிப்பிடவில்லை. மாறாக சாத்தியமற்ற சூழலில், நம்பிக்கையற்ற தருணத்தில், நடைமுறையிலே சாத்தியமில்லாத நேரத்தில் ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தின் சாட்சி குறித்து தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். கரமுயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நாம சொந்த முயற்சியினால் ஆசீர்வதிக்கப்படுகிறதை இந்த வருஷத்துல விரும்பாமல் கர்த்தருடைய தெய்வீக ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேலும் நம்முடைய குடும்பங்களின் மேலும் நிறைவாய் வருகிறதை நாம் விரும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. நம்முடைய சொந்த முயற்சியினால் வருகிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் தேடாமல் கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் தேடும் பொழுது அதுவே பஞ்ச காலத்திலே நம்மை தாங்கும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? எதிர்ப்பின் மத்தியிலே நம்மை வளரச் செய்யும், நம் ஆத்மாவை சோர்ந்து போகாமல் பலனடைய பண்ணும். ஆமென், அல்லேலூயா. எதிர்ப்பின் நடுவிலும் நாம வளரணும்னா, பஞ்சத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் சொந்த முயற்சியினால நாம் ஆசீர்வாதங்களை தேடுகிறதை விட்டுவிட்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் விருப்பப்பட வேண்டும். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்வதற்கு, அதை அனுபவிப்பதற்கு ஆசையா இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி என் மேல சொல்லுங்க, தலைக்கு மேல கையை வச்சு சொல்லுங்க, என் மேல இந்த 2026 கர்த்தர் தருகிற தெய்வீக ஆசீர்வாதம் வரணும். என் மேல கர்த்தர் தருகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும். என் சொந்த முயற்சியினால எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விட என் தேவன் எனக்கு தருகிற ஆசீர்வாதம் என் சிரசின் மேலும், என் குடும்பத்தின் மேலும், என்னுடைய எல்லைகளின் மேலும், என் குடும்பத்தின் மேலும், என் பிள்ளைகள் மேலும் நிறைவாய் வருவதாக. அல்லேலூயா. அது வரும், கண்டிப்பா கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எத்தனை பேர் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சையா இருக்கிறீர்கள்? கரமுயர்த்தி ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் தருவார். ஈசாக்கின் மேல் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அது நமக்குரியது. ஆமென், அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை வேகமாய் உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை நான் சொல்ல ஆவலாய் இருக்கிறேன். இந்த ஈசாக்குக்கு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த அதே கட்டளைகளை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிறார். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவதற்கு ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்ன சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஆசீர்வாதங்கள், இந்த நன்மைகள் நம்மேல் வந்து நிறைவாய் பலிக்க வேண்டும் என்றால் 26வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதல் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வாதங்கள் நமக்கு அருளப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை போல, பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலேயே குடிர், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு
என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஈசாக்குக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ எகிப்துக்கு போகாமல் நான் காண்பிக்கிற தேசத்திலேயே, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலேயே குடியிரு. அல்லேலூயா. ஆண்டவர் எகிப்திற்கு இந்த ஈசாக்கு போவதை விருப்பப்படவில்லை. இந்த எகிப்து என்பது ஒரு கட்டத்தில் செழிப்பை குறிக்கிறது, ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறதை குறிக்கிறது. மற்ற எல்லா தேசத்திலும் எல்லா இடத்திலும் பஞ்சம் இருக்கிற போது எகிப்தில் மட்டும் சில செழிப்புகள் இருந்து கொண்டு தான் இருந்தது. அதைத்தான் ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் பஞ்ச காலம் வந்த போது தான் இருந்த இடத்தை விட்டு எகிப்தை தேடி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய அனுமதியோடு எகிப்திற்கு போகிறார். அது மாத்திரமல்ல, யோசேப்பின் சகோதரர்கள் தாங்கள் வாழ்ந்த தேசத்திலே பஞ்சம் வந்த போது அவர்கள் யாவரும் எகிப்தை தேடி, எகிப்தின் செழிப்பை தேடி, எகிப்தின் ஆசீர்வாதத்தை தேடி வந்தார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் ஈசாக்குக்கு சொல்லும் பொழுது, நீ எகிப்திற்கு போக வேண்டாம், நான் காண்பிக்கிற உனக்கு தந்திருக்கிற தேசத்திலேயே தங்கி இருந்து கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எகிப்திற்கு போவதை ஆண்டவர் இங்கே ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே தடை பண்ணுகிறார். நீ எகிப்திற்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏசாயா 31ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எகிப்தை நம்புகிறவர்களுக்கு ஐயோ, எகிப்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு ஏசாயா 31 நாம் வாசிக்கிறோம். இங்கே மிக தெளிவாய் ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஈசாக்கே, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லுகிற தேசத்திலே நீ தங்கியிரு. ஆமென். இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து, இங்க வந்திருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எகிப்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற இடத்திலே நீங்கள் தங்கி இருக்க வேண்டும். ஆமென். நான் சொல்றது விளங்குது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எகிப்து என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். எங்கு பஞ்சம் வந்தாலும் இந்த எகிப்துல கண்டிப்பா உணவு இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு இடம். எந்த இடத்துல, எந்த தேசத்துல பஞ்சங்கள் வந்து வறட்சிகள் ஏற்பட்டாலும் இந்த எகிப்திலே உணவு இருக்கும் என்கிற ஒரு வரலாற்று ரீதியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாரும் அந்த எகிப்தை தேடி ஓடுறாங்க. எல்லாரும் வரலாற்று சிறப்பு மிக்க தேசத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேயுமே ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஈசாக்கே, நீ இருக்கிற இடத்திலே தங்கியிரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட மனிதனை தேடி, அந்த மனுஷனை தேடி போனா அவர் வரலாற்று சிறப்பு மிக்க மனிதர், அவர் ஒரு காரியத்துல இறங்கிட்டார்னா, தலையிட்டார்னா அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்காம இருக்கவே இருக்காது. இந்த வக்கீலை தேடி போயிட்டா அவர் வாதாடுகிற வழக்குகளை வெற்றி வராம இருக்கவே இருக்காது. இந்த ஒரு டாக்டரை பார்த்துட்டா அவர் ஒரு மருத்துவம் செய்து விட்டால் விடுதலை கிடைக்காம இருக்கவே இருக்காது என்று பலர் வரலாற்று மிக்கவர்களை உங்கள் முன் அடையாளப்படுத்தலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எதுவுமே தேவையில்லை, கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற இடத்திலே நீங்கள் தரித்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? வரலாற்று மிக்க வேண்டிய வரலாற்று சிறப்பு மிக்க வேண்டிய இருக்கிற ஒரு இடம் அவசியம் இல்லை. ஏதோ உயர்ந்த மனிதர்களை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், நீ இங்கேயே தங்கியிரு. இங்கேயே தங்கியிரு என்கிற ஒரு வார்த்தையில பல அர்த்தங்கள் இருக்கிறது. பல வார்த்தைகள் அதற்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது. நீ எதையுமே செய்யாதன்னு சொல்லல, எதையுமே முயற்சி பண்ணாதன்னு சொல்லல. நீ முயற்சி பண்ணு, ஆனால் உன்னை நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் என்கிற அந்த வார்த்தையின் அடையாளம் தான் சொல்லுகிறது, நீ இங்கேயே தங்கியிரு. அல்லேலூயா. ஆண்டவர் எகிப்துக்கு போவதை ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்பவில்லை. ஆண்டவர் எகிப்திற்கு நீ போகாமல் இங்கேயே தங்கி. ஒரு கட்டத்தில் பஞ்சம் தேசம் முழுவதும் பெருகி இருக்கிறது. பற்றாக்குறை, நம்பிக்கையற்ற நிழல், மன அழுத்தங்கள், பயம் ஆகியவற்றை
இந்த பஞ்சம் ஏற்படுத்துகிறது. இன்னொரு பக்கம் எகிப்து வாவான்னு கூப்பிடுது. எகிப்து இங்க செழிப்பு இருக்குது, இங்க ஆசீர்வாதம் இருக்குது, நீ வாழ் சொல்லு. ஒரு பக்கம் அந்த இடத்தில் இருக்கிற பயம் மனதை ஆளுகை செய்கிறது. இன்னொரு பக்கம் எகிப்து கூப்பிட்டு இருக்குது. அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்கேயுமே போகாத, நான் காண்பிக்கிற உனக்கு சொல்லுகிற இந்த தேசத்திலேயே நீ தங்கி. அப்படியானால் என் மேல் நீ நம்பிக்கையாயிரு, என்னை சார்ந்து வாழ கற்றுக்கொள், என் மேல் விசுவாசமாயிரு, நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்பதை கர்த்தர் ஈசாக்குக்கு உணர்த்துகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இங்க தங்கி இருக்கணும், எதற்காக இங்க தங்கி இருக்கணும், யாரை கொண்டு கர்த்தர் போஷிப்பார், எவ்வளவு காலம் அந்த பிரச்சனை நீடிக்கும் என்பதையெல்லாம் கர்த்தர் சில நேரத்துல சொல்ல மாட்டார். ஒரே வார்த்தையில் சொல்லுவார், நீ இங்கேயே தங்கி இரு. அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற இடத்துல தங்கி இருங்க. ரெண்டு பக்கம் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற இடத்துல தங்கி இருங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொன்னார். ஆனால் ஈசாக்கை பார்த்து நான் காண்பிக்கிற இடத்துல தங்கி இரு அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. போன்னு சொல்றது ஈஸி, எளிது. இங்க இருந்து நாகர்கோயிலுக்கு நீ போ, அல்லது இங்க இருந்து ஒரு வறட்சியான பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பெரும்பாலும் 90% நாம் என்ன பண்ணிடுவோம், ஓடி போயிருவோம். ஆனால் அதே வறட்சியான இடத்துல நீ தங்கீர் என்று சொன்னா அந்த 90% அப்படியே குறைந்து 10% மாறி. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்ற, காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. போவது எளிது, ஆனால் தங்கி இருப்பது ரொம்ப கஷ்டம். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போவது எளிது, ஏன்னா அதை விசிட் பண்ணிட்டு திரும்ப வந்துடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை நாம போவோம். ஆனால் தங்கி இருப்பது ரொம்ப கடினம். அல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, ஈசாக்கே ஈசாக்கே, நீ எகிப்துக்கு போகாமல் நான் காண்பிக்கிற இந்த தேசத்திலே நீ தங்கியிரு. நீ கேராரிலே தங்கியிரு, நீ கேராரில இரு. இந்த கேரார்ல தான் நான் உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன். இந்த கேரார்ல தான் நீ 100 மடங்கு பலனை அனுபவிக்க போற. இந்த கேரார்ல தான் பஞ்சம் வந்தாலும் பஞ்சம் இருந்தாலும் தேசத்தின் ஜனங்கள் வாடி வதைந்து கொண்டிருந்தாலும் நான் உன்னை பெருக பண்ணுவேன், 100 மடங்கு உன்னை ஆஸ்வதிப்பேன். நீ வர வர விருத்தி அடைந்து பெரியவனாய் ஆவதற்கு நான் உனக்கு தெரிந்தெடுத்த இடம் இந்த கேரார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணுக்கு முன்னால எகிப்து தெரியும், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கேரார்ல குடியிரு. நம்முடைய கண்ணுக்கு முன்னால செழிப்பு தெரியும், நம்முடைய கண்களுக்கு முன்னால ஆசீர்வாதம் தெரியும், ஆனால் எகிப்திற்கு போவது ஆண்டவர் விருப்பப்படல. கஷ்டமான சூழல்களிலும் இருந்து கொண்டு தெய்வத்தை நம்புகிறதை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு கேரார் என்கிற இடம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும், அங்கே பஞ்சம் இருந்தாலும், நீங்கள் சந்தோஷமாய் நீங்கள் தேவனை நம்பி இருப்பீர்களானால் எந்த மனுஷனுக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. தங்கீரு என்று சொன்ன ஆண்டவர் 3வது வசனத்துல அதன் தொடர்ச்சியாய் 5வது வசனம் வரையிலும் கர்த்தர் சொல்றார் தெரியுமா, இந்த தேசத்திலேயே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றி தருவேன். அல்லேலூயா. நீ இங்கேயே தங்கியிருன்னு சொன்ன ஆண்டவர் ஒரு பிராமிஸை கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரத்தை கொடுக்கிறார், நம்பிக்கையற்ற சூழலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நீ எகிப்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ எங்க இரு, கேராரிலே குடியிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த பஞ்ச காலத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன். அல்லேலூயா. எகிப்திலே உணவு இருக்குது, ஆனா உடன்படிக்கை இல்லை. கேரார்ல உணவு இல்லை, ஆனா உடன்படிக்கை இருக்குது. அல்லேலூயா. எகிப்தை தேடி போகிறவர்களுக்கு உணவு இருக்குது, ஆனா எத்தனை நாட்கள் அந்த உணவு கிடைக்கும் என்கிற உடன்படிக்கை இல்லை.
ஆனால் கேராரிலே தேவனுடைய வார்த்தையின்படி குடியிருக்கிறவர்களுக்கு உணவு தற்காலிகமாய் இல்லாமல் போனாலும் தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறதுனால அந்த உடன்படிக்கை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அதைத்தான் ஆண்டவர் ஈசாக்குக்கு சொல்கிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றி தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, ஆமென். நான் சொன்னது போல எகிப்துல ஒருவேளை உணவு கொஞ்ச காலம் இருக்கலாம், ஆனால் உடன்படிக்கை இல்லை. தேவ பிள்ளைகளே, தேவன் காண்பிக்கிற இடத்திலே தற்காலிகமாய் ஒருவேளை பஞ்சமாய் இருந்தாலும் தெய்வத்தின் உடன்படிக்கை இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு நாள் நாம் அறுவடை செய்வோம். நிச்சயமாய் அந்த அறுவடை நம்முடையதாய் மாறும். நிச்சயமாய் நாம் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெறுவோம். நிச்சயமாய் நாம் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்குக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஏதோ ஈசாக்கின் மேல் மாத்திரம் சொல்லப்படவில்லை, அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமென். அவருடைய தகப்ப ஈசாக்குக்கு அது புதிதல்ல, புதிதாய் சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல, அது அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போ ஈசாக்கு கொடுத்திருக்கிற அசைன்மென்ட் என்ன தெரியுமா? அந்த வாக்கு தத்தத்தில் இவர் நடக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? அவன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்த வார்த்தை. இப்ப ஈசாக்குக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? உன் தகப்பனுக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன், ஆகையால் நீ இந்த தேசத்திலே குடியிரு. ஆமென், அல்லேலூயா. வறட்சியா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இடத்துல கர்த்தர் போஷிப்பை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? வறட்சியா இருந்தாலும் பஞ்சமா இருந்தாலும் கர்த்தர் காண்பிக்கிற கேரித்துக்கு போகும் பொழுது கர்த்தருடைய போஷிப்பு கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எலியாவை கர்த்தர் போஷிக்கவில்லையா? பஞ்ச காலத்தில் காகங்களை கொண்டு எலியாவை போஷிக்கவில்லையா? தாகத்திற்கு தண்ணீரை கொடுக்கவில்லையா? ஆண்டவர் ஒரு மனிதனை ஒரு இடத்திற்கு அனுப்பும் பொழுது, ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒரு இடத்திற்கு ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்து வரும் பொழுது அந்த மனிதனை போஷிக்கவும், அவனை பாதுகாக்கவும், அவனை உயர்த்தவும், அவனை கனப்படுத்தவும் பொறுப்பு கர்த்தர் மேல் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கேராரிலே குடியிரு, கேராரிலே குடியிருங்கள். கேராரில குடியிருக்கணும் என்பது உங்க சொந்த பலத்தை சார்ந்ததல்ல, தெய்வத்தை சார்ந்தது. அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு அனுபவம். உலகத்துல எல்லாமே தாறுமாறாய் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும், பஞ்சம் பெருகிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ கேராரில குடியிரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அப்படியானால் நம்முடைய முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய முழு நம்பிக்கையும் யார் மேல் இருக்கணும்? கர்த்தர் மேல் இருக்கு. தங்கீரு என்கிற ஒரு வார்த்தையின் அர்த்தமே அதுதான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்ன நம்பு. நீங்க எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? நிறைய பேருடைய கை மேல வரவே இல்லையே. எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? ஈசாக்கு அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆவதற்கு காரணமே அவன் கர்த்தர் காண்பித்த கேராரிலே அவன் தங்கி இருந்தான். அவன் விரும்பின, அவன் எதிர்பார்த்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேசத்திற்கு அவன் ஓடி போவதற்கு நினைத்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வந்த போது அதை விட்டுவிட்டு, எகிப்துக்கு போவதை விட்டுவிட்டு அவன் கேராரிலே குடியிருந்த போது பஞ்ச காலம் முழுவதும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கரம் உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தங்கி இருந்தவன் அங்கே முயற்சி செய்யறான். அங்க சும்மா இருக்கல, அமைதலா இருக்கல, ஆண்டவர் போஷிப்பார் அப்படின்னு சொல்லி எதையுமே செய்யாமல் இருக்கவில்லை. எல்லா ஜனங்களும் தங்கள் தானியங்களை, தங்கள் விதைகளை சேமித்து வைத்து தங்கள் உணவுக்காய் வைத்திருந்த பொழுது இந்த ஒரு மனிதன் மாத்திரம் தனி மனிதனாய் வறட்சியான இடத்திலே, புழுதி பறந்து கொண்டிருக்கிற இடத்திலே, மழை பெய்யாத இடத்திலே அவன் விதை விதைத்தான் என்பதை வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இது யார் மேல இருந்த நம்பிக்கை தெரியுமா? கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை. எனக்கு சூழ்நிலையை பார்த்து பயம் இல்லை, சூழ்நிலையை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கால சூழ்நிலை மழை இல்லாமல் நிலம் வறண்டு போய் வெடித்து போய் அவன் புழுதி கிளம்பி கொண்டிருக்கிற இந்த கால சூழ்நிலை பார்த்து நான் பயப்படவில்லை. என் விதையை நான் விதைக்கிறேன்,
கர்த்தர் அதற்கு அறுவடை தருவார் என்கிற நம்பிக்கை ஈசாக்குக்குள் இருந்ததுனால் மற்ற எல்லா ஜனங்களும் ஒரு முயற்சியுமே செய்யாத போது அவங்க வாழ்க்கையில பயம் விதை விதைத்தால் இந்த விதைகள் வீணாய் போய்விடுமோ, விதை விதைத்தால் முயற்சி செய்தால் இந்த முயற்சியின் பலன் கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற ஒரு பயம் இருந்த நேரத்தில் இந்த ஈசாக்கு கர்த்தரை மாத்திரம் நம்பி, கர்த்தர் தங்கீர் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பி கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவன் விதைத்தார். அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு பலனை பெற்றான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ஆதாரமும் அறுவடையின் ஆதாரமும் நம்முடைய கர்த்தர் ஆகிய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆகவே சூழ்நிலையை நம்பாமல் ஆண்டவரை நம்ப வேண்டும். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கெல்லாம் ஆதாரம் நாம் ஆராதிக்கிற இயேசு. 2 பக்கம் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கெல்லாம் ஆதாரம் நம்முடைய இயேசு. நாம சூழ்நிலையை நம்பி இல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நம்ம வறட்சி இந்த கால சூழ்நிலை நம்பி அல்ல, மழை பெய்யோன்னு நம்பி அல்ல, அந்த மழை பெய்யாமல் இருந்தாலும் அறுவடை தருகிற கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். இதுதான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. இந்த ஈசாக்கு அவன் தங்கி இருந்த பொழுது அவன் விதை விதைத்தான். இந்த பூமியையும் அதனுடைய அமைப்பையும் அதனுடைய புவி சக்தியையும் அவன் பார்க்கவில்லை. மழை வருமா வராதா, இந்த இடத்துல விதை விதைச்சா பலன் கிடைக்குமா கிடைக்காதா, எதையுமே பார்த்து பயந்து சோர்ந்து போகவில்லை. கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் விதைப்பை குறித்து பயந்து கொண்டிருந்த பொழுது இவன் உடன்படிக்கையின் தேவனை நம்பினான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கும் பொழுது நான் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்க கர்த்தரை உண்மையாய் நம்புவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு பலனை இந்த வருஷத்தில் நிச்சயமாய் தருவார். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கால சூழ்நிலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மழை வந்தால்தான், இந்த பூமி நனைந்தால்தான் இந்த முளைகள் கிளம்பி பலன் கொடுக்கும் என்பதை நினைத்து நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? அவன் சொந்த ஆற்றலை நம்பவில்லை, சொந்த முயற்சியை நம்பவில்லை. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்பினா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றி தருவேன். ஈசாக்கே, நீ கேராரிலே குடியிரு, நீ இந்த பஞ்சத்திலே இருந்தாலும் நீ விதை விதைக்கிற அந்த விதை விதைப்பை நான் 100 மடங்கு பலனாய் மாற்றி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லுகிறீர்கள்? தங்கி இருந்தவன் அவன் முயற்சி செய்தான். முயற்சி, யார் முயற்சி செய்கிறார்களோ கர்த்தர் இந்த முயற்சிகளை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து, அப்பொழுது நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. நீங்க எவ்வளவு தூரம் எக்ஸ்பான்ஷன் பண்றீங்களோ, எவ்வளவு தூரம் அதற்கு முயற்சி பண்ணுகிறீர்களோ, உங்கள் முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட சுவருக்குள்ள 4 சுவருக்குள்ள முடங்கி கிடந்துட்டு எதையுமே செய்யாம எதற்குமே முயற்சி பண்ணாம இருந்தோம்னா ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யவே முடியாது. எந்த ஒரு மனிதன் தெய்வத்தை நம்பி அவன் விதை விதைக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தெய்வத்தை நம்பி அவன் முயற்சி செய்கிறானோ, கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு அறுவடையை கொடுப்பார். ஆமென். உன் கூடாரத்தின் இடம் விசாலமாகட்டும், உன் கயிறுகள் நீளமாகட்டும், உன் முளைகளை உறுதிப்படுத்து, அப்பொழுது நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவான். ஆமென். ஆண்டவருடைய ஃபார்முலா எப்படின்னா, முதலாவது நாம முயற்சி பண்ணணும், மீதமுள்ளவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 2026ல உங்க குடும்பத்துக்கு, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்க வேலைகளுக்கு, உங்க தொழில் வியாபாரங்களுக்கு, ஆசீர்வாதத்திற்கு, உங்க ஊழியத்துக்கு நீங்க ஒரு அடி எடுத்து வச்சு முயற்சி பண்ணுங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அமைதியா இருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியாது. சில நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார், ஆனா எல்லா நேரத்திலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆமென். அமைதியா இருக்கிற மனுஷனை சோம்பேறிக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் அல்ல. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை நம்பி அவன் விதை விதைக்கிறானோ, முதல் முயற்சியை மேற்கொள்கிறானோ,
கர்த்தர் அந்த மனிதனுக்கு பரிபூர்ண நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற பலனை பயன்படுத்தி, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தி, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபை வரங்களை பயன்படுத்தி, உங்களுக்குள் வைத்திருக்கிற தனித்தன்மையை பயன்படுத்தி ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தரை முன்னிறுத்தி நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்கள். கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்து உங்களுக்கு பெருக்கத்தை தருவார். இந்த கேராரிலே குடியிருந்த ஈசாக்கு அவன் அப்படியே அமைதலாய் இருக்கவில்லை. அவன் விதை விதைத்தான். அவன் குடியிருந்தவன் கர்த்தரை நம்பினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அழைத்த ஆண்டவர், வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர், உன்னை உயர்த்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவர், ஒரு நாளும் தம்முடைய வார்த்தைகளிலே அவர் உண்மையற்றவராய் இருப்பதில்லை. அவர் உண்மை உள்ளவராய் இருந்ததை நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமானவைகள் அல்லவோ? ஈசாக்குக்கு சொந்தமானவைகளாய் இருந்தது அல்லவோ? நமக்கும் நிச்சயமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்ததாக உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். ரெகோபோத்திற்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ரெகோபோத். இந்த வார்த்தை சொல்ல ரெகோபோத்திற்கு வழியை நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றவன், தேவனால் நன்மையை பெற்றவன், தேவனால் உயர்வை பெற்றவன் இப்போ என்ன பண்றாரு தெரியுமா? ரெகோபோத்திற்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அதன் முதல் 14ஆம் வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். 26ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான். அடுத்த வார்த்தை, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய வெற்றியை கொண்டாட மாட்டாங்க. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய வெற்றி எல்லாரும் கொண்டாட மாட்டாங்க. சிலர் பொறாமை கொள்வார்கள், சிலர் எதிர்க்கத்தான் செய்வார்கள். எல்லாரும் நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவராக இயேசு கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்மை உயர்த்தி கனப்படுத்தி சந்தோஷப்படுத்தி நம்மை அழகு பார்க்கிறவர் இயேசு. அவரை போல எல்லாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்த்து கொண்டாடுகிறவர்கள் அல்ல. சிலர் பொறாமை கொள்வார்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, இவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டு, பெருக்கத்தை கண்டு, உயர்வை கண்டு, மேன்மை கண்டு பெலிஸ்தியர்கள் பொறாமை கொண்டார்கள். சில வேளைகளிலே எதிரிகள் நம்மோடு போராடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறாரு. ஆனால் நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் நம்மை மேற்கொள்ள ஒருபோது கர்த்தர் விட மாட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெலிஸ்தியர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அந்த லீகசினா தன்னுடைய முன்னோர் விட்டு சென்ற அந்த ஏசேக்கு என்கிற துறவை அவன் வெட்டுகிறான். முதலாவது வரும் பொழுது அந்த துறவிலே தண்ணீர் வருகிறது. இந்த கேராரின் மேய்ப்பர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணினதினால் அவ்விடத்தை விட்டு அவன் புறப்பட்டு போனான். சித்தனா என்கிற இன்னொரு துறவை வெட்டுகிறார். அங்கேயும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினதினால் அங்கேயும் அவ்விடத்தை விட்டு அவன் புறப்பட்டு போனான். மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, அவன் இன்னொரு துறவை வெட்டினான். அவர்கள் வாக்குவாதம் பண்ண வரவில்லை. அவன் அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டு, நாம் பலுகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி கர்த்தரை துதித்தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு துறவை வெட்டும் பொழுது, அதை தோண்டும் பொழுது எதிர்ப்புகள் வருகிறது. இன்னொரு துறவை தோண்டும் பொழுது எதிர்ப்புகள் வருகிறது. அது சொந்த தகப்பனாருடைய சொத்து, தகப்பனுடைய காலத்தில் அவர்களுடைய ஆசீர்வாதம், தகப்பன் விட்டு சென்ற நன்மை, அதை உரிமையோடு தோண்டி செல்லும் பொழுது எதிர்ப்புகள் வருகிறது.
தேவ பிள்ளைகளே, ஒன்றை மாத்திரம் உங்களை பார்த்து சொல்கிறேன். ஒரு வாசல் காரணமில்லாமல் அடைக்கப்படுமானால் நீங்கள் தெய்வத்தின் திட்டத்திற்கு நேராய் நடத்தப்படுகிறீர்கள் என்பதை உங்கள் உள்ளம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வாசல் காரணம் இல்லாம அடைக்கப்படுதா? காரணம் இல்லாம வாசல்களை அடைத்து வைக்கிறார்களா? காரணமே இல்லாம உங்களுக்கு தோல்விகள் வருகிறதா? காரணமே இல்லாம எதிர்ப்புகள் வருகிறதா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை தம்முடைய திட்டத்திற்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அடைக்கப்பட்ட துறவுகள் என்பது அது ஆசீர்வாதத்திற்குரிய தடை அல்ல, மாறாக அது ரெகோபோத் திறப்பதற்கான வழியாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு இது புரிகிறது? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சில வாசல்கள் அடைக்கப்படுகிறது என்றால் அது ஆசீர்வாதத்திற்குரிய தடை அல்ல, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற ரெகோபோத்தை திறந்து தருவதற்கான வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்மை நேரடியா வந்து எதிர்த்து போராடி ஜெயம் எடுக்க முடியாததுனால நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மேல அவன் கை வைக்கிறான். இந்த சத்துருக்களால இந்த ஈசாக்கு கிட்ட நேரடியா நின்று யுத்தம் பண்ண முடியல, அதனால ஈசாக்குடைய ஆசீர்வாதத்துக்கு மேல கை வைக்க வர்றாங்க. நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் சத்துரு அப்படிதான் வருவான். நம்மோட அவன் நேரடியாய் போராட முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது, நம்ம மேல வெற்றி எடுக்க முடியாது. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மேல அவன் கையை வைப்பான். தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சில வாசல்கள் அடைக்கப்படும் பொழுது, சந்தோஷமாய் நீங்கள் இதை விட்டு போகும் பொழுது, கர்த்தர் உங்களுக்குரிய ரெகோபத்தை திறந்து தருவார். அதற்குரிய வழியை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தருவார். அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் இந்த இடத்துல ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் தகப்பனுடைய சொத்தை எனக்கு தராம வஞ்சித்து வச்சிருக்கிறாங்க, முறையாய் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு வரல, முறையாய் நியாயமாய் எனக்கு கிடைக்க வேண்டிய ஏசைக்கு சித்தனா எனக்கு கிடைக்கல. மன வருத்தத்தோடு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, உங்களுக்காக ஒரு ரெகோபோத் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசல் அடைக்கப்படுதா? நல்லது. இந்த வாசல் அடைக்கப்படுதா? நல்லது. நீங்கள் பலுகி பெருகும்படி, நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழும்படி உங்களுக்காய் ஒரு ரெகோபோத் வைக்கப்பட்டிருக்கிறது. சத்துரு உங்க கூட நேரடியாய் போராடுவதற்கு பதிலாய் உங்க ஆசீர்வாதத்துக்கு மேல கை வைக்கிறான். நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்கொள்ளுங்க. உதாரணமா சொல்றேன், இங்க அழகா ஒரு ஜெனரேட்டர் வச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த ஜெனரேட்டர் இருக்குது, அதுல இந்த பவர் ஜெனரேட் ஆகுது, இந்த லைட் எல்லாம் எரியுது, இந்த லைட் எல்லாம் அதனால கிடைக்கிற பலன் எரியுது. இந்த ஜெனரேட்டரை தாக்க முடியலன்னா சத்துரு என்ன பண்ணுவான் தெரியுமா? இதற்கு போகிற லைன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி விடுவான். அந்த சோர்ஸ அவனால தடுக்க முடியல, சேதப்படுத்த முடியலன்னா அது எங்க போய் பிரதிபலிக்குதோ அங்க போய் அதனுடைய தொடர்பை அவன் துண்டிக்க விரும்புகிறான். இது போலதான் ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியல, ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பை அவன் தடுக்க நினைக்கிறான். தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். சில நேரங்களிலே சத்துரு உங்களுக்காய், உங்களுக்கு விரோதமாய் அவன் எழுந்து வந்து உங்களோடு போராட முடியாத நிலைமையிலே அவன் தள்ளப்படுகிற பொழுது அவன் உங்க ஆசீர்வாதத்துக்கு மேல கை வைக்கிறான். கர்த்தர் சொல்கிறான், அந்த வாசல் அடைக்கப்பட்டாலும் உனக்காய் நான் ஒரு ரெகோபத்தை திறந்து வைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எல்லா யுத்தங்களிலும் ஜெயம் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இல்லை. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், எல்லா யுத்தத்திலும் ஜெயம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டு பக்கம் திரும்பி சொல்லுங்க, தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லா யுத்தத்திலையும் ஜெயம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல, அப்படித்தானே? நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியத்துல இறங்கிட்டோம்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கணும்னு ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை. இந்த குறிப்பிட்ட காரியத்துல நான் களம் இறங்கிட்டேன்னா வெற்றியை பார்க்காம வரவே மாட்டேன் அப்படி நிறைய பேர் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா யுத்தங்களிலும் நாம வெற்றி பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு இதுவரையிலும் புரியாம இருக்கலாம், ஆனா ஒருவேளை இனி கண்டிப்பா புரியும். எல்லா யுத்தங்களிலும் நமக்கு வெற்றி தேவை இல்ல. உங்க பக்கத்துல பார்த்து மறுபடியும் சொல்லிடுங்க பார்க்கலாம், எல்லா யுத்தங்களிலும் வெற்றி கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. சில யுத்தங்களை நாம புறக்கணிக்கணும். We must ignore certain battles. சில யுத்தங்களை
நம்ம புறக்கணிக்கணும். உங்க பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சில பிரச்சனைய, சில யுத்தங்களை நம்ம புறக்கணிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் திறக்காத கதவுகளை நாம திறக்க நினைக்க கூடாது. ஏனென்றால் எவரும் யாரும் அடைக்க முடியாத கதவுகளை கர்த்தர் நமக்காய் திறந்து வைத்திருக்கிறார். ஆமே. இந்த வார்த்தை உங்க பக்கத்துல பார்க்கலாம். ஆண்டவர் திறக்காத கதவுகளை நாம திறப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஏனென்றால் யாரும் அடைக்காத ஒரு கதவை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா யுத்தத்தையும் நம்ம ஜெயம் எடுக்கணும் ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சில யுத்தத்தை புறக்கணிங்கள், சில பிரச்சனைகளை புறக்கணியுங்கள், சில தர்க்கங்களை புறக்கணியுங்கள். போராட்டங்கள் சில வரும் பொழுது அதை மைண்ட் பண்ணாம, அதை கணக்கில் எடுக்காம அப்படியே போயிருங்க. ஆண்டவர் உங்களுக்காய் ஒரு ரெகோபத்தை வைத்திருக்கிறார். ஈசாக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா? ஏசேக்கிலே வாக்குவாதம் வந்தது. அந்த வாக்குவாதத்திலே நான் ஜெயம் எடுப்பேன் என்று பிடிவாதமாய் பிடித்து நிற்கவில்லை. சித்தனாவிலே வாக்குவாதம் வந்தது. நான் கண்டிப்பா சித்தனா விட்டு போகவே மாட்டேன், இது என்னுடைய தகப்பன் சொத்து அப்படின்னு பிடிவாதமா நிற்கவே இல்லை. அவன் புறப்பட்டு போனான். சில யுத்தங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும், சில தர்க்கங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும், சில எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் புறக்கணிக்கப்பட வேண்டும். எதற்கு தெரியுமா? தேவன் நமக்கு வைத்திருக்கிற ரெகோபத்தை நாம் அடைவதற்கு சில யுத்தத்துல நமக்கு தோல்வியை நாம தழுவிதான் ஆகணும். அதான் ரெகோபத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் வழியை ஆயத்தப்படுது. எப்படி ஆயத்தப்படுத்தணும்? சில யுத்தங்களை புறக்கணிக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்துருடைய பிரதான திட்டம் என்ன தெரியுமா? இந்த எதிரியுடைய பிரதான திட்டம் என்ன தெரியுமா? கேராருடைய மேய்ப்பருடைய பிரதான திட்டம் என்ன தெரியுமா? இந்த ஈசாக்கு நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. அதுவரையிலும் இருந்த துறவை யாரும் தோண்டுவதற்கு வரல. இந்த ஈசாக்கு அவன் துறவை தோண்டின போது அந்த 12-13 வசனம் சொல்லுது, அவன் வர வர விருத்தி அடைந்ததினால் அவன் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் பணிவிடை ஆட்களும் பெருகினதினால் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இதுதான் முழுக்க முழுக்க காரணமே. அதுதான், அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இந்த பொறாமை பிரதிபலிப்பு தான் இது. சத்துருவுடைய பிரதான திட்டம் என்ன தெரியுமா? நாம என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு எதிர்ப்பை கொண்டு வரணும். அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நாம ரொம்ப டென்ஷன் ஆகி, ரொம்ப ஹை பிரஷர் ஆகி, எதை செய்யணும்னு நமக்கு தெரியாம அங்கும் இங்குமா அலையணும்னு அவன் நினைக்கிறான். ஆனால் தேவ பிள்ளைகள் நிதானமாய் அதை கையாள்வீர்களானால் நமக்கான ரெகோபோத் திறந்து வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. துறவை கைப்பற்றுகிறது அவனுடைய நோக்கமே அல்ல. அப்படி நினைச்சிருந்தானா அவன் இதுக்கு முன்னாடி எப்போவோ அந்த துறவை அவன் கைப்பற்றி இருந்திருப்பான். துறவை கைப்பற்றுவது எதிரிகளுடைய திட்டம் அல்ல, மாறாக நம்மை மன அழுத்தத்திற்குள்ளே கொண்டு போய் நமக்குள்ளே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்குள் இருக்கிற சமாதானத்தை குலைத்து விட்டு போராட்டத்திலே நம்மை இழுத்து வந்து தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து நம்முடைய மன நிம்மதியை குலைப்பதுதான் சத்துருவின் திட்டம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எப்படியாகிலும் இந்த ஈசாக்கை இழுத்துட்டு வந்து இந்த சித்தனாவிலும் இந்த ஏசேக்கிலும் அவன் என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ண வைக்கணும். அவனுடைய மன அமைதியை குலைக்கணும். அவன் நிம்மதியா வாழவே கூடாது என்பதுதான் இந்த எதிரிகளின் திட்டம். ஆனால் ஈஸியா, எளிதா இந்த ஈசாக்கு அதை புறம் தள்ளி டென்ஷனே இல்லாம போயிட்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. உள்ள வந்து வாக்குவாதம் பண்ணாதானையா பிரச்சனை? உள்ள வந்து உன் கூட சண்டை போட்டாதானே பிரச்சனை? இந்த சண்டைக்கே வரல, பிரச்சனைக்கே வரல என்று அவன் ஓடின பொழுது சத்துருவின் அத்தனை திட்டங்களும் தாறுமாறாய் போனது. அல்லேலூயா. அவன் வகுத்து வைத்த அத்தனை திட்டங்களும் நிறைவேறாமல் இல்லாமல் அவனுடைய ஒரே நோக்கம் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கணும், நம்மை வம்புக்கு இழுத்து பிரச்சனைக்குள்ள இழுத்து போராட்டத்துக்குள்ள கொண்டு வந்து யுத்த களத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நம்முடைய சமாதானத்தையும் மன அமைதியும் குலைக்கணும் என்பதுதான் அவனுடைய திட்டம். துறவை கைப்பற்றுவதல்ல. துறவை கைப்பற்ற வேண்டும் என்றால் அவன் என்னைக்கோ செய்திருக்கலாமே, எப்பவோ செய்திருக்கலாமே. இல்லை, அது அவனுடைய திட்டம் அல்ல. நம்முடைய சமாதானத்தை குலைப்பது
அழிப்பதுதான் சத்துருவின் திட்டம். மன அமைதியை நம்மை விட்டு எடுத்து போடுவதுதான் சத்துருவின் திட்டம். நம்மை வேடிக்கை பார்க்க வைத்து நம்மை போராட்ட களத்திலே கொண்டு வந்து நிறுத்தி நம்முடைய மன அழுத்தத்தை அதிகரித்து விடுவதுதான் சத்துருவின் திட்டம். ஆனால் ஈசாக்கு இதிலே எதற்குமே அவன் இடம் கொடுக்கவில்லை. சில யுத்தங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. அல்லேலூயா. சில வாக்குவாதத்தில் நாம் தலையிடாமல் இருப்பது நல்லது. சில ஏசைக்கையும் சில சித்தனாவையும் விட்டு போவது நல்லது. ஏனென்றால் நமக்காக ஒரு ரெகோபோத் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? ரெகோபோத்துக்கு வழியை ஆயத்தப்பட வேண்டும் என்றால் ஏசைக்கையும் சித்தனாவையும் நாம் விட்டுவிட வேண்டும். ரெகோபத்தை அடைவதற்கு பலகி பெருகும்படி ரெகோபத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்றால் சத்துரு கொண்டு வருகிற ஏசைக்கையும் சித்தனாவையும் சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களையும் யுத்தங்களையும் புறம் தள்ள வேண்டும். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறேன். எல்லா யுத்தத்திலும் எல்லா போராட்டத்திலும் எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்கணும்னு இந்த வருஷத்துல நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு காண்பித்திருக்கிற பாதையிலே நீங்கள் ஓடும் பொழுது கர்த்தருடைய மகத்தான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சில ஏசைக்கை சில சித்தனாவை விட்டு விடுங்கள். இந்த ஏசைக்கு சித்தனா என்பது அது ஏதோ அன்னைக்கு அவர் பார்த்ததில்லை. தன்னுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் தன் தகப்பன் சம்பாதித்து வைத்தது. That was a legacy. அது தன் தகப்பன் விட்டு சென்றது. தகப்பன் சொத்து. அதை கூட வாக்குவாதம் பண்ண போகல. இன்னைக்கு நிறைய பேரோட மனசுல ஒரு வருத்தம் இருக்குது. என் தகப்பன் சொத்து அல்லவா, என் முன்னோருடைய சம்பாத்தியம் அல்லவா, என் முன்னோர்கள் எனக்கு வைத்து சென்ற ஆசீர்வாதம் அல்லவா. அந்த ஒரு எண்ணத்தோடு கேள்வியோடு பலர் இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசுக்கு சித்தனாவை விடுங்க. உங்களுக்காய் கர்த்தர் ரெகோபத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற ரெகோபத்து எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் பலுகும்படி நீங்கள் பெருகும்படி கர்த்தரால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பலுகும்படி நீங்கள் பெருகும்படி கர்த்தர் உங்களுக்கு வழி உண்டாக்குவார். நீங்கள் ரெகோபோத்திற்கு ஒரு வழியை ஏற்படுத்துங்கள். எப்படி ஏற்படுத்தணும்? இல்ல, சில வாக்குவாதங்களை புறம் தள்ளிவிட்டு தெய்வத்தின் மேல் நம்பிக்கையோடு ஓடும் பொழுது உங்களுக்கான ரெகோபோத் திறந்து விடப்படும். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு 2 அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 26 முதல் 29 வசனங்களிலே நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்கள் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்திற்கு இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அடுத்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, 28ஆம் வசனம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோ, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாங்க? நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நல்லா கவனிங்க. எனக்கு ஆசீர்வாதம் எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு இவரு ஒரு பெரிய கொட்டை எடுத்து அடிச்சு சொல்லல. இப்போ இவர் ஆஸ்வதிக்கப்பட்டதை அந்நியர்கள் கண்டு எதிரிகள் கண்டு இவனிடத்துல வராங்க. நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். இந்த வார்த்தையை உங்களை பார்த்து உங்கள் சத்துருக்கள் சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் 2 கரத்தை உயர்த்தி ஏசப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசப்பா, எங்கள் சத்துருக்கள் இந்த வார்த்தையை சொல்லணும். நாங்க எதிரிகளிடத்துல தேடி போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பாத்தியா, விட்டு கொடுத்தனா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டேன்.
விட்டு கொடுத்தனா எவ்வளவு பெரிய நன்மையை அனுபவிக்கிறேன் என்று நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சத்துருக்கள் உங்களை தேடி வருகிற நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதங்கள் எதிரிகளை, சத்துருக்களை நம் பக்கமாய் கொண்டு வரும். நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு தன்னை யார் என்று சொல்லவில்லை. மாறாக ஒரு நாள் உயர்வு வந்த போது எல்லாரும் யோசேப்பை தேடி வருகிறார்கள். யோசேப்பு தான் யார் இனி யாருக்கும் அவன் விளக்கம் அளிக்கவில்லை. மாறாக ஒரு நாள் வந்தது, கர்த்தர் கொடுத்த உயர்வு வந்தது, கர்த்தர் கொடுத்த மேன்மை வந்தது. அப்போ ஜனங்கள், எதிரிகள் தன்னை படுகுழியில தூக்கி போட்டவன் கூட தன் பட்சமாய் வந்து நிற்கிற நாளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை உங்கள் சத்துருக்கள் அடையாளம் கண்டு சொல்லுவார்கள். நிச்சயமாய் உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஈசாக்கு யாரையும் அழைத்து சொல்லவில்லை. இது போல ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு பார் பார் என் ஆசீர்வாதத்தை பாத்தியா, எனக்கு எவ்வளவு நன்மை வந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லவே இல்லை. இவனை தேடி சத்துருக்கள் வந்து சொல்கிறார்கள், நிச்சயமாய் உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கும் பொழுது நாம் எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எதையுமே காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக வெளியரங்கமாய் கர்த்தர் பலனை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் கொடுக்கிற பலன் எப்படி இருக்கு தெரியுமா? அது வெளியரங்கமா இருக்கும். வெளியரங்கமா இருக்கும். அது வெளியரங்கமா இருக்கும். ஏதோ 4 சுவருக்குள்ள, அடைக்கப்பட்ட சுவருக்குள்ள கர்த்தர் நமக்கு கிரீடத்தை தந்து, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அதனால இந்த ஆசீர்வாதத்தை வைத்துக் கொள்ள கர்த்தர் சொல்லுகிறதே இல்லை. அவர் அப்படிப்பட்ட ஆண்டவரும் அல்ல. நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்படி தருவார் தெரியுமா? அவர் வெளியரங்கமாய் தருவார். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வெளியரங்கமாய் வரும். வெளியரங்கமாய் வரும். வெளியரங்கமாய் வரும். இப்படி அப்படியானால் ஊரே பார்க்குது, ஜனங்களே பார்க்கிறாங்க, ஜாதிகள் பார்க்கிறாங்க. தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, ஒட்டகங்கள் இருக்குது, ஆடு மாடுகள் மந்தை இருக்குது. நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துல அழகா அதில் காட்டியிருக்காங்க பாருங்களேன். ஆடு மாடுகள், மந்தைகள், துறவு, தோட்டம், வயல்வெளிகள், கோதுமைகள் அவைகள் வளர்ந்து பெருகி இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சொல்றாங்க, இதெல்லாம் சாதாரணமான ஒரு மனுஷனால பெற்றுக்கொள்ள முடியாது. உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம். இது போல 2026 அநேக சத்துருக்கள் உங்கள் பட்சமாய் வருவார்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த முதலாவது நாளிலே உங்களை பார்த்து வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து, நேரலையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் சத்துருக்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, உன்னோடு கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னோடு கர்த்தர் கூட இருக்கிறார். உங்களோடு கர்த்தர் கூட இருக்கிறார். தாவீது கோலியாத்தை வீழ்த்தி ஜெயமெடுத்து வரும் பொழுது ஆண்டவர் வெற்றி எப்படி கொடுத்த தெரியுமா? 1000 ஜனங்கள் கூடியிருக்கிற மத்தியிலே கர்த்தர் தாவீதுக்கு வெற்றி கொடுத்தார். ஆனால் தாவீதுடைய ஜெபம் எப்படி இருந்தது? வனாந்தரத்திலே தன்னம் தனியாய் உதவுவார் இல்லாமல், யாரும் இல்லாமல், தன் தகப்பனால் ஒதுக்கப்பட்டு, தன் சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டு வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். மீதமுள்ள சகோதரர்கள் எல்லாம் நல்ல நிலையிலே சவுலுடைய படையில் இருக்கிறார்கள். ஆனால் ஒற்றை மனிதனாய் தன்னம் தனியாய் வனாந்தரத்தில் இருந்த பொழுதெல்லாம் இவன் இருதயம் கர்த்தரோடு இருந்தது. இருதயம் கர்த்தரோடு இருந்தது. ஈசாக்கு கர்த்தரை நம்பினது போலவே இங்கே தாவீதுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவன் இருதயம் கர்த்தரோடு இருந்தது. தன்னம் தனியாய் தேவனை நோக்கி ஜெபித்த மனிதனுக்கு கர்த்தர் தனி மனிதனாய் இருக்கும் பொழுது வனாந்தரத்தில் கொண்டு போய் அற்புதத்தை செய்யல, வனாந்தரத்தில் கொண்டு போய் வெற்றியை கொடுக்கல, யாரும் பார்க்காத இடத்துல தாவீதை கர்த்தர் உயர்த்தவில்லை. ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் வெளியரங்கமாய் வெற்றியை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். சீக்கிரட்டா கொடுக்கிறவர் அல்ல,
வெளியரங்கமாய் கொடுக்கிறவர். இன்னைக்கு கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறேன். 2026 கர்த்தர் உங்களுக்கு தருகிற அத்தனை பற்றியும் வெளியரங்கமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களோடு கர்த்தர் நிச்சயமாய் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இந்த வார்த்தை நான் சொல்லல. ஆதியாகமம் 26:12-13 சொல்லப்பட்ட வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். 26:29 வரையிலும் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் உங்களோடு உடன்படிக்கை செய்ய உங்கள் எதிரிகளை கர்த்தர் அழைத்து வருவார். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நேரம் போறது நான் வார்த்தை சுருக்குகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்க போகிறோம். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். அவன் 100 மடங்கு அறுவடையை பெற்றான். 100 மடங்கு அறுவடையை பெற்றான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வாதத்தில் நிலைத்திருந்தான். ஆசீர்வாதத்தில் பெருகினான். பஞ்சத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். பற்றாக்குறையிலும் அறுவடை செய்தான். எதிர்ப்பின் மத்தியிலும் பெருகினான். எதிர்ப்பின் மத்தியிலும் பெருகினான். காரணம் என்ன தெரியுமா? சொந்த ஆற்றலை நம்பவில்லை. தெய்வத்தின் கிருபையும் தெய்வத்தின் நன்மையும் எதிர்பார்த்தான். எல்லாரும் நல்ல உற்சாகத்தோடு 2 நிமிஷம் கரங்களை உயர்த்தி இப்போது நாம் கூப்பிட போறோம். இயேசுவேன்னு கூப்பிட போறோம். இயேசுவே, நீங்க விரும்புகிற இடத்துல நாங்க இருக்கணும்ப்பா. Stay where God wants you to be. கர்த்தர் உங்களை எங்கே இருக்க விரும்புகிறாரோ அங்கே நீங்க இருந்தீங்கன்னா 100 மடங்கு ஆசீர்வாதம், 100-fold blessing, 100 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தர் விரும்பும் இடத்தில் நீங்க நிலைத்திருக்கணும், குடியிருக்கணும். கர்த்தர் விரும்புகிற இடத்துல நீங்க குடியிருக்கணும். கர்த்தர் விரும்புகிற இடத்துல நீங்க குடியிருக்கணும். எகிப்திற்கு ஓடாதே, நீ கேராரிலே குடியிரு. எகிப்துக்கு ஓடாதே, கர்த்தர் விரும்புகிற இடத்துல குடியிருங்க. எகிப்து வரலாற்று சிறப்பு மிக்க இடமா இருக்கலாம். தேடி போனவங்களுக்கு செழிப்ப கொடுத்துச்சு, பஞ்சத்துல உணவை கொடுத்துச்சு, சரிதான். ஆனா கர்த்தர் போல சொல்றாரு, நீ கேரார்ல இரு. கர்த்தர் போல சொல்றாரு, stay where God wants you to be. கர்த்தர் விரும்பும் இடத்துல நீங்க இருங்க. கர்த்தர் எகிப்துக்கு நீங்க போறதுக்கு விருப்பப்படல. எகிப்துல போய் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் விருப்பப்படல. பஞ்சத்திலும் உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்திலும் நீங்கள் அனுபவிக்கிற வேதனையிலும் நீங்கள் படுகிற உபத்திரவத்திலும் நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. அதுவே போதும்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க வேற யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உயர்ந்த மனிதர்களையோ, செல்வாக்கு மிக்கவர்களையோ, பணபலம் படைத்தவர்களையோ, வரலாற்று சிறப்பு மிக்கவர்களையோ, நல்ல மருத்துவர்களையோ, நல்ல வழக்கு நீதிபதிகளையோ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல தெய்வத்தை நம்புங்க. அது போதும், அது போதும், அது போதும். பற்றாக்குறை, நம்பிக்கையற்ற சூழல், மன அழுத்தம், பயம், இதெல்லாம் பஞ்சம் ஏற்படுத்தும். ஒரு பக்கம் எகிப்தின் செழிப்பு வாவான்னு கூப்பிடும். எகிப்தின் செழிப்பு நம்மை அழைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாத. ஏன் போக கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. எவ்வளவு காலம் அந்த பிரச்சனை நீடிக்கும்னு சொல்லல, சில நேரத்தில் சொல்ல மாட்டாரு. யாரை கொண்டு உன்னை போஷிப்பேன் கூட சில நேரத்தில் சொல்ல மாட்டாரு. ஒரே வார்த்தையில் சொல்லுவார், நீ இங்கே தங்கியிரு, இங்கே தங்கியிரு, இங்கே தங்கியிரு. போவது எளிது, ஆனால் தங்கி இருப்பது கஷ்டம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கேராரிலே தங்கியிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது புதிதல்ல. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறதற்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கேராரிலே தங்கியிரு.
உன் முற்பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்தேன், அதை நான் நிறைவேற்றுவேன். அதற்காக அந்த அலைன்மென்ட்ல நீ ஓடு, அந்த பாதையில ஓடு. அந்த ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? எத்தனை பேர் கேரார்ல பஞ்சம் இருந்தாலும், இப்போ என் வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், நெருக்கங்கள் இருந்தாலும், நான் எகிப்தை தேடி ஓட மாட்டேன், என் கர்த்தரை நம்புவேன் என்று தீர்மானம் எடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரெகோபோத்தின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ரெகோபோத்தின் வழிகளை கர்த்தர் கொடுக்கிறார். தங்கியிருந்து அவன் விதை விதைத்த போது 100 மடங்கு அறுவடை கொடுத்தார். அதே ஈசாக்கு ரெகோபோத்திற்கு வழியை ஏற்படுத்தினார். தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு வருகிற பிரச்சனைக்கு எல்லாம் நீங்க தீர்வு கண்டு ஜெயம் எடுக்கும் நினைக்காதீங்க. சில பிரச்சனைகளை புறம் தள்ளுங்கள், சில பிரச்சனைகளை புறக்கணியுங்கள், சில இடத்திற்கு போவதை தவறுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தரும்படி, உங்களை வெற்றியின் பாதையில் நடத்தும்படி உங்களுக்காக ரெகோபோத்தை கத்த திறப்பார். 2 கரத்தை உயர்த்தி ஒரு விஷயம் இயேசுவேன்னு கூப்பிடுறீங்களா? இந்த வார்த்தை சொல்லுங்க, ரெகோபோத். சொல்லுங்க, ரெகோபோத். மேக் a way for ரெகோபோத். ரெகோபோத்திற்கு வழி ஆயத்தம் பண்ணுங்கள். ரெகோபோத்திற்கு வழி ஆயத்தம் பண்ணுங்கள். ரெகோபோத்திற்கு வழி ஆயத்தம் பண்ணுங்க. எப்படி ஆயத்தம் படுத்துறது? எல்லா யுத்தத்திலும் ஜெயம் எடுக்கும்னு நினைக்க வேண்டாம். எல்லா இயேசுக்கும் எல்லா சித்தனாவும் எனக்கு வேணும்னு நினைக்க வேண்டாம். சத்ருவுக்கு அதை எடுக்கிறது அல்ல நோக்கம், நம்மை துன்பப்படுத்துவதா அவருடைய நோக்கம். இயேசுக்கும் சித்தனாவையும் எடுப்பது அல்ல அவருடைய நோக்கம். அதை காண்பித்து நம்மை மன அழுத்தத்துக்குள்ள, போராட்டத்துக்குள்ள, நம்முடைய நிம்மதி இழக்கப்படி, சமாதானத்தை இழக்கப்படணும் என்பது அவருடைய திட்டம். நீங்க அதை ஈஸியா தள்ளிட்டு புறம் தள்ளிவிட்டு போகும் பொழுது சத்ரு வெட்கப்படுவான். அவன் நினைப்பா, இனிமேல் எத்தனைதான் இவங்கிட்ட போராடினாலும் இவன் பிரச்சனைக்கே வரமாட்டான், இவன் பிரச்சனைக்கு வரமாட்டான். இனிமேல் எத்தனைதான் போராடினாலும் இவன் பிரச்சனைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ரெகோபோத்துல வாக்குவாதத்துக்கு வரவே மாட்டான். ஏசேக்கிலும் சித்தனாவிலும் வாக்குவாதத்திற்கு வந்தவன், நீங்கள் அதை புறம் தள்ளிவிட்டு போனதினால் அவன் நினைச்சிட்டான், இனிமே இவன் கிட்ட போராடி ஒரு பிரயோஜனம் இல்லை, இனிமேல் ரெகோபோத்துல போனாலும் அவனை விட்டுட்டு போவான், அவனை கர்த்தர் வேறு இடத்துல ஆசீர்வதிப்பா என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்துரும், சத்ருவுக்குள்ள வந்துரும். இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா ரெகோபோத்திற்கு வழியை ஆயத்த பண்ணுகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் மட்டும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். என் வார்த்தையை சுருக்குகிறேன். கூப்பிடுங்க, இயேசப்பா எங்களுக்கான ரெகோபோத்திற்குரிய வழிகளை திறந்து தாரும். எங்களுக்கான ரெகோபோத்தின் வழிகளை, எங்களுக்கான ரெகோபோத்தின் வழிகளை எங்களுக்கு திறந்து தார். ரெகோபோத், ரெகோபோத், நான் பழகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார், நான் பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். ஏசேக்கு சித்தனா மறைந்தது, ரெகோபோத் வந்தது, ரெகோபோத் வந்தது. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக ரெகோபோத். நீங்கள் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்கள் ஆகும்படி உங்களுக்காக ரெகோபோத். நீங்கள் பலகி பெருகும்படி, 100 மடங்கு பெருகும்படி உங்களுக்காக ரெகோபோத். ஊற்று, 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 தடையில்லாத ஊற்று, தர்க்கம் இல்லாத ஊற்று, இடையூறு இல்லாத ஊற்று, பிரச்சனைகள் இல்லாத ஊற்று, வாக்குவாதம் இல்லாத ஊற்று உங்களுக்கு சொந்தமாகிறது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆமென் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆமென். ரெகோபோத் ஊற்று எனக்கு சொந்தமாகிறது. நிச்சயமாய் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.